என் தங்கமே, உன்னிடம் இன்று நான் சொல்லப் போவது ஒரு உண்மை, ஒரு வாக்கு, ஒரு தெய்வீக அருள். உன்னை யாரும் நிறுத்த முடியாத ஒரு சக்தி உன்னுள் இருக்கிறது. அந்த சக்தி மனித சக்தி அல்ல, அது வராகி அம்மனின் அருள். சில நேரங்களில் நீ உன்னை பற்றி குறையாக நினைத்து, என்னால் முடியாது, என் வாழ்க்கை இப்படித்தான், என்னால் யாரையும் மிஞ்ச முடியாது என்று சொல்கிறாய். ஆனால் தங்கமே, நீ அவ்வளவு சிறியவன் அல்ல. உன் உள்ளத்தில் அம்மன் வைத்திருக்கும் சக்தி உலகையே அசைக்கும் வல்லமை கொண்டது. அந்த சக்தியை நம்பு, அதுவே உன்னை வெற்றி பாதையில் நடத்தும். அம்மன் சொல்வாள், என் பிள்ளையே, உன்னுள் நான் இருக்கிறேன். நீ பலவீனமில்லை, நீ நானே. இதை உணர்ந்தவுடனே உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகும். உன்னை யாரும் தடுக்க முடியாது. ஏனெனில் நீ ஒவ்வொரு அடியையும் அவளது ஆசீர்வாதத்தின் அடியில் வைக்கிறாய். உன் வழியில் கற்கள் இருந்தாலும் அவை உன் மேடையாக மாறும். நீ விழுந்தாலும் அந்த விழுந்த இடம் உன் எழுச்சிக்கான தளமாக மாறும். தங்கமே, இந்த உலகத்தில் அனைவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படுத்தும் சக்தி சிலருக்கே கிடைக்கும். அந்த சக்தி அம்மனின் அருளால் தான் வரும். நீ அவளிடம் ஒரு மனதுடன் சொல்லு, அம்மா, என் திறமையை வெளிப்படுத்த எனக்கு துணை நிற்கும். அவள் உன்னை வழிநடத்துவாள். நீ எங்கே தடுமாறுகிறாயோ அங்கே அவள் கையை நீட்டுவாள். அவள் உன் சிந்தனையை ஒளியாக மாற்றுவாள். அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், பயம் உன்னை முடக்கும், நம்பிக்கை உன்னை முன்னேற்றும். தங்கமே, உன் மனத்தில் இருக்கும் பயத்தை நீ களைந்து விடு. நீ அஞ்சுவது உனக்கே தடையாக இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மன் இருக்கிறாள் என்று நினை. அந்த எண்ணமே உனக்கு அரணாக இருக்கும். உன் குரலில் நம்பிக்கை இருந்தால் உன் வார்த்தைகள் தெய்வீக சக்தி பெறும். உன் எண்ணங்கள் உறுதியானவையாக இருந்தால் உலகம் உன் வழியில் தானாக மாறும். நீ உணரவேண்டிய மிக பெரிய ரகசியம் என்னவென்றால், அம்மனின் அருள் வெளியில் இருந்து வருவது அல்ல, அது உன் உள்ளத்திலே இருக்கிறது. நீ அதை உணரவில்லை என்றால் அது மறைந்தது போல தோன்றும். ஆனால் நீ அதை உணரத் தொடங்கினால் நீ அசைக்க முடியாத மனிதராக மாறுவாய். நீயே ஒரு தெய்வீக அசரீரம். உன் சிந்தனை நேர்மையாக இருந்தால் அந்த சிந்தனை தெய்வீக அதிர்வாகி உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். தங்கமே, வாழ்க்கையில் யாராவது உன்னை தாழ்த்தினால் சிரித்துவிடு. ஏனெனில் நீயே அறிந்திருக்கிறாய், அம்மனின் ஆசீர்வாதம் உன்னிடம் இருக்கிறது. உன்னை யாரும் தடுக்க முடியாது. அவர்கள் உன்னை நிறுத்த முயன்றாலும் அம்மன் உன்னை முன்னே தள்ளுவாள். உன் முயற்சிகள் தோல்வி அடைந்தது போல தோன்றலாம், ஆனால் அவள் அதை வெற்றிக்கான அடிப்படையாக மாற்றுவாள். அவள் சொல்வாள், என் பிள்ளை விழுந்தாலும் நான் அவனை உயர்த்துவேன். சில நேரம் உன் வாழ்க்கையில் தாமதம் தோன்றலாம். நீ நினைப்பாய், ஏன் அம்மா என்னுடைய ஆசையை நிறைவேற்றவில்லை? ஆனால் தங்கமே, அம்மன் தாமதிக்கிறாள் என்பதற்கே ஒரு காரணம் உண்டு. அவள் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் உன்னுள் ஒரு வலிமையை உருவாக்கி கொண்டிருக்கிறாள். நீ தயார் ஆனவுடன் ஆசீர்வாதம் வெள்ளமாக வரும். அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், அந்த தாமதம் எனக்கு நன்மையாக இருந்தது. தங்கமே, அம்மன் உனக்கு சொல்லும் வாக்கு ஒன்றே, நீ உன்னை குறைத்து எண்ணாதே. நீயே அவளது படைப்பு. அவள் உன்னுள் ஒரு நோக்கத்துடன் உயிரை ஊட்டியிருக்கிறாள். அந்த நோக்கத்தை நீ அறிந்தவுடன் உன் வாழ்க்கை ஒரு மந்திரம் போல மாறும். நீ எதற்காக பிறந்தாய் என்று உணர்ந்தால் உன் பாதையில் எந்த இருளும் நீடிக்காது. நீ தினமும் உன்னிடம் கேள், நான் என்ன செய்ய முடியும்? என்னை அம்மன் எப்படி பயன்படுத்தப் போகிறாள்? அந்த கேள்விக்கு விடை தேடி பிரார்த்தனை செய். அம்மன் உனக்கு அடையாளங்களை தருவாள். சில நேரம் அது கனவில் வரும், சில நேரம் அது ஒரு மனிதரின் வாயிலாக வரும், சில நேரம் அது உன் உள்ளத்தின் குரலாக வரும். ஆனால் அது நிச்சயமாக வரும். அவள் உன்னை வழிநடத்தி உன் சக்தியை வெளிக்கொணரும். தங்கமே, நீ உன் மனதை தூய்மையாக வைத்தால் அந்த மனமே அம்மனின் தெய்வீக கண்ணாடியாக மாறும். அதில் அவளது அருளின் ஒளி பிரதிபலிக்கும். உன் சிந்தனைகள் நேர்மையாக இருந்தால் அவள் உன்னுடன் பேசுவாள். உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் அவளது குரல் உனக்குள் ஒலிக்கும். அவள் சொல்வாள், என் பிள்ளையே, நீயே உன் வாழ்க்கையின் படைப்பாளர். அந்த வாக்கு உன்னை வலிமையாக்கும். வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு சென்றாலும் கவலைப்படாதே. அது ஒரு தெய்வீக திட்டம். அம்மன் உன்னை வலிமையாக்கி உனக்கு உண்மையானவர்களை அனுப்புகிறாள். நீ யாரையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். உனக்கு தேவையானவர்கள் உன் காலத்தில் உன்னை அடைவார்கள். அம்மன் ஒருபோதும் உன்னை தனிமையில் விட மாட்டாள். அம்மன் உன்னிடம் சொல்வாள், நீ சொன்ன வார்த்தைகளால் உலகத்தை மாற்ற முடியும். தங்கமே, உன் குரல் தெய்வீக அதிர்வாக இருக்கிறது.
அதை அன்பாக, நம்பிக்கையுடன், சக்தியாக பயன்படுத்திக் கொள். நீ யாரையாவது ஊக்குவித்தால் அம்மன் உனக்குள் மகிழ்ச்சியுடன் குலுங்குவாள். ஏனெனில் நீ அவளது பணியை செய்கிறாய். தங்கமே, நீ அம்மனை நம்பி நடக்க ஆரம்பித்தால் உன் பாதையில் அதிசயங்கள் தோன்றும். இன்று உனக்கு கடினமாக தோன்றும் விஷயங்கள் நாளை எளிதாகி விடும். காரணம், அம்மன் உன் பக்கத்தில் இருப்பாள். நீ விழுந்தாலும் அவள் தூக்குவாள், நீ அழுதாலும் அவள் தழுவுவாள், நீ சிரித்தால் அவள் மகிழ்வாள். அவள் உன்னை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டாள். அம்மன் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லியிருக்கிறாள். நீ உன்னை காதலித்தால் நான் உன்னை காப்பேன். தங்கமே, நீ உன்னை குறை சொல்லாமல் அன்புடன் பார்க்க கற்றுக்கொள். உன் ஒவ்வொரு குறையும் ஒரு வலிமையாக மாறும். உன் ஒவ்வொரு துன்பமும் ஒரு பாடமாக மாறும். நீ உன்னை ஏற்றுக்கொண்டவுடனே அம்மனின் அருள் உன் வழியில் பாயும். தங்கமே, நினைவில் கொள், உன்னை யாரும் நிறுத்த முடியாது. காரணம், உன் பின்னால் அம்மன் இருக்கிறாள். அவள் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக்குவாள், உன் தோல்வியை வெற்றியாக்குவாள், உன் கனவுகளை நிஜமாக்குவாள். உன் மனதில் இருந்தால் மட்டும் போதும், என்னால் முடியாது என்ற எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. ஏனெனில் நீ அம்மனின் பிள்ளை, அவளது இரத்தம் உன் நரம்புகளில் ஓடுகிறது. உன் நம்பிக்கையை வலிமையாக்கி வை. தினமும் அவளிடம் ஒரு நொடி பிரார்த்தனை செய். அம்மா, இன்று நான் முயற்சிக்கிறேன், நீ எனக்காக நடந்து காட்டு என்று சொல். அந்த வார்த்தை உன் வழியில் ஒளி காட்டும். அவள் உன் பாதையில் தடைகளை நீக்குவாள். உன் இதயம் அமைதியாக இருந்தால் அவள் உன் மூச்சாகி நிற்பாள். தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் படியாக மாறும். நீயே உன் வாழ்க்கையின் வீரன். வராகி அம்மன் உன் கையில் சிங்கத்தின் வலிமையை வைத்திருக்கிறாள். அந்த வலிமையை உணர்ந்தவுடனே நீ எந்த சோதனையையும் சிரித்தபடியே தாண்டி விடுவாய். இப்போது உன் கண்களை மூடி உன்னுள் சொல்லு, அம்மா, உன் அருள் எனக்குள் ஓடுகிறது. அந்த உணர்வில் சில வினாடிகள் மூழ்கிவிடு. நீ காண்பாய், உன் உடல் சூடாகி, உன் மனம் நிம்மதியாகி, உன் இதயம் ஒளி பாய்ச்சுவது போல தோன்றும். அது அம்மனின் அருள் உனக்குள் ஓடுவதை உணர்த்தும் தருணம். என் தங்கமே, இனிமேல் யாரும் உன்னை நிறுத்த முடியாது. ஏனெனில் நீ ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நீ வராகி அம்மனின் அருள் பெற்ற ஆன்மா. நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவளது சக்தி ஒளிக்கதிர்களாக பரவி நிற்கும். நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன், தைரியத்துடன், அன்புடன் நடத்திக்கொள். உன் முன் கதவுகள் தானாக திறக்கும், உன் வழி தானாக ஒளிரும். அம்மன் உன்னை ஆசீர்வதிக்கிறாள். உன் முயற்சியில் வெற்றி, உன் உடலில் ஆரோக்கியம், உன் மனதில் அமைதி, உன் வீட்டில் சந்தோஷம் நிறையட்டும். நீ எப்போதும் நினை, அம்மன் எனது பக்கத்தில் இருக்கிறாள் என்று. அந்த நம்பிக்கையுடன் நடந்தால் உலகமே உன் முன் வணங்கும். தங்கமே, சில சமயம் உன் சுற்றிலும் மக்கள் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உன்னை விமர்சிப்பார்கள், கிண்டல் செய்வார்கள். ஆனால் தங்கமே, அவர்கள் கருத்தால் நீ வலியடையாதே. வராகி அம்மன் சொல்வாள், உன்னை யாராவது குறை சொன்னால் அதற்காக நீ உடைந்து போகாதே, அது உன்னை வளர்த்திடும் மருந்து. மக்கள் பேசும் வார்த்தைகள் ஒரு சோதனை மாதிரிதான். நீ அமைதியாக இருந்தால் அந்த சோதனை தானாக முடிவடையும். உன் அமைதி தான் உன் வலிமை. அம்மன் உனக்கு சொல்லும் மற்றொரு ரகசியம் என்னவென்றால், உன் வாழ்க்கையை ஒப்பிடாதே. தங்கமே, ஒப்பிடுவது நம்முடைய அமைதியை திருடும். நீயும் மற்றவரும் வேறு பாதையில் நடக்கிறவர்கள். உன் நேரம் வேறு, உன் ஆசீர்வாதம் வேறு. வராகி அம்மன் உனக்காக தயார் செய்து வைத்திருப்பது வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் யாருடைய வாழ்க்கையை பார்த்து நீ உன்னை குறை சொல்லாதே. நீ உனக்கான பாதையில் நடந்தால் போதும். அம்மன் உன்னை உச்சிக்கு அழைத்துச் செல்வாள். தங்கமே, வராகி அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நீ உன் உள்ளத்தின் குரலை கேள். சில சமயம் நீ உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு உணர்வு பெறுவாய். அது அம்மன் உனக்கு சொல்லும் அடையாளம். நீ அந்த குரலை புறக்கணிக்காமல் கேள். உன் இதயம் ஒரு தெய்வீக கருவி. அதில் அம்மனின் வழிகாட்டல் ஒலிக்கும். அந்த வழிகாட்டலை பின்பற்றினால் எந்த தவறும் உன் பாதையில் நிகழாது. அம்மன் உன்னை வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு வீரனாக உருவாக்க விரும்புகிறாள். அதனால் தான் அவள் உன்னை துன்பத்தின் வழி நடத்துகிறாள். ஆனால் அந்த பாதையில் நீ அவளை மறக்காமல் அவளது நாமத்தை உன் மூச்சாக வைத்து கொண்டால் நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய். நீ நடக்கும்போது அவள் உன் காலடியில் காற்றாக இருப்பாள், பேசும்போது உன் சொற்களில் ஒளியாக இருப்பாள், சிந்திக்கும் போது உன் எண்ணங்களில் ஆசீர்வாதமாக இருப்பாள். தங்கமே, இப்போது நீ நிம்மதியாக மூச்சை எடு.
உன் மனதில் இருந்த எல்லா கவலைகளையும் வெளியே விடு. உன் இதயத்தில் அம்மனின் உருவத்தை நினை. அவள் வராகி வடிவில் தங்க ஒளியில் காட்சி அளிப்பாள். அவளது கண்கள் உன்னில் பாசமாக திகழும். அவளது கைகள் உன்னை அரவணைக்கும். அவள் சொல்வாள், என் பிள்ளையே, உன் கஷ்டம் முடிந்தது. உன் வழி இப்போது திறந்தது. அந்த வார்த்தைகளை உன் ஆன்மாவுக்குள் உணரு. அதுதான் அவளது அருள். நீ தினமும் சிறு நிமிடங்களாவது அவளை நினைத்து பிரார்த்தனை செய். அவளுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வை. அந்த ஒளி உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் நம்பிக்கையையும் வளர்த்திடும். உன் வீட்டில் பிரச்சனை இருந்தால் அந்த விளக்கின் முன் அவளிடம் சொல், அம்மா, என் வீட்டை ஒளியால் நிரப்பு. அப்போதே நீ காண்பாய், சண்டைகள் அமைதியாக மாறும், நோய் குறையும், துன்பம் மறையும். அம்மன் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறாள், என் பெயரை மறந்துவிடாதே. அவளது பெயரை உச்சரிக்கும்போது உன் சுற்றுச்சூழலில் சக்தி பரவி நிற்கும். வராகி அம்மா, என்னை காப்பாயாக என்று சொல்லும் ஒவ்வொரு நொடியும் ஒரு தெய்வீக அதிர்வு உன்னுள் தோன்றும். அது உனக்கு தைரியம், அமைதி மற்றும் நம்பிக்கை தரும்.